بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال تبارك وتعالى ولا تطع كل حلاف مهين صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال الكبائر الإشراك بالله وعقوق الوالدين وقتل النفس واليمين الغموس رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இலைதுளையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகருவதோடு இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகவும் ரஹ்மத்தாகவும் மனித சமுதாயத்துக்கெல்லாம் நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடைசி நபியாக அனுப்பி வைக்கப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மௌத்து வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறையில்லமா மாளிகையில் நேர காலத்துடன் வந்து ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹுவை பயந்தே தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்கள் அவன் மூலமாக ஏவப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை இக்குறுகிய கால வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல பல அமாலுகள் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய இம்மவர்களை அல்லாஹ் மிகவும் சொற்ப கால ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி இந்த துனியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த துனியாவிலே அனுப்பப்பட்ட மனிதன் அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிப்பாக
முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அழகான முறையிலே எமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போதுள்ள காலம் இது நவீன ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் அண்மிக்குகின்ற அந்த கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய செயற்பாடுகளும் மாறிக்கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுது நம்மிலே அதிகமானவர்கள் இழந்திருக்கக்கூடிய நல்ல பண்பாடு என்கின்ற அந்த பொக்கிஷம், மனித நேயம் என்கின்ற அந்த அழகான பண்பு, இது போன்ற தன்மைகளும் பண்புகளும் நாளுக்கு நாள் நம்மை விட்டும் தூரமாகிக் கொண்டு செல்லுகின்ற இந்த தருவாயிலே இது சம்பந்தமாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டால் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் அளிக்கும் என்ற வகையிலே இன்றைய நாள் நம்முடைய நாடு முழுக்கவும் நாடு பூராகவும் இந்த தலைப்பிலே ஹுத்பா உரைகள் அமையப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டின் கீழால் ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊழலற்ற மனித நேயம் மிக்க பண்பாட்டுள்ள சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என்ற தலைப்பில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தன்மைகளை நாம் திரும்பவும் மீள கட்டி எழுப்புவதாக இருந்தால், நம்மிடத்திலே உண்டாக்கி கொள்வதாக இருந்தால், நம்முடைய சமூக மட்டத்திலே இதனை திரும்பவும் உருவெடுக்க வைப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களை நாம் கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு மனித நேயம் மிக்க நல்ல பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்றால், ஆரம்பமாக முதல் கட்டமாக அது ஒவ்வொரு தனி நபர்களும் அது விடயத்திலே முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய முயற்சி, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை முதலாவதாக மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் சமூகத்திலே, குடும்பத்திலே, ஊரிலே அது போன்றவர்களை, அந்த குணம் படைத்தவர்களை எம்மால் கண்டுகொள்ள முடியும். எனவே முதலாவது இந்த பண்புகள் நம்முடைய சமூகத்திலே வர வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பண்பாட்டை தனக்குத்தானே உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இபாதத்துக்களுடைய விடயத்திலே, முஆமலாத் என்கின்ற கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே, முஆஷராத் என்கின்ற அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த அழகான அந்த உறவு விடயத்திலே, அதே போன்று ஏனைய படைப்புகளோடு அஹ்லாக்கோடு பண்பாடோடு நடக்குகின்ற விடயத்திலே முதலாவது அவன் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் சரி செய்து கொள்வானாக இருந்தால் இந்த சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பண்பாடு மிக்கவர்களாக, நல்ல குணம் படைத்தவர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக உருவாகி விடுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனால முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னோடு இருக்கக்கூடியவர்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களுடைய விடயமாக கவனம் செலுத்துவது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப அந்த கட்டம் வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே நாயகமே நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையை பிறப்பித்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நம்மிடத்திலே மாற்றம் வருவதோடு நம்முடைய குடும்பத்திலும் மாற்றம் வர வேண்டும், நம்முடைய மனைவியிடத்தில் மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பு இது தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்பு. ஒரு பிள்ளைக்கு என்னென்ன விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு மனைவியானவளுக்கு என்னென்ன விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.
நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், ஒரு பிள்ளையை வளர்க்குகின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் பாடமும் படிப்பினையும் அல் குர்ஆன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. எப்படி அழகான உபதேசம்! ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இதனை அறிந்து வைத்திருக்க வேண்டும், மட்டுமல்ல அதனை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாடமாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான உபதேசங்கள்! யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், ஆரம்பமாக என்னுடைய அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. யா புனைய அகிமிஸ் ஸலா, என்னுடைய அருமை மகனே தொழுகையுடைய விடயத்திலே பொடுபோக்கு செய்து விடாதே. தொழுகையை நேமமாக நிவர்த்தி, அதாவது பரிபூரணமான முறையிலே நிலைநாட்டு என்பதாக அவர்களுடைய உபதேசம். அது மட்டுமல்ல, வஸ்பிர் அலா மா அஸாபக், என்னுடைய அருமை மகனே உனக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தால் பொறுமையோடு இருந்து கொள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், நீ பெருமைக்காக வேண்டி மனிதர்களுடைய முகத்தை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே, இது பெருமையினுடைய அடையாளம். வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, நீ உலகத்திலே வாழுகின்ற பொழுது பெருமையாளனாக, பெருமையோடு அகங்காரம் பிடித்தவனாக, ஆணவத்துடன் நடக்காதே மகனே என்கின்ற உபதேசங்கள். வஹ்லுல் மின் ஸௌதிக், உன்னுடைய அந்த குரலை தாழ்த்திக்கொள் என்பது போன்ற பல உபதேசங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் எத்தனை பேர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளை தூங்குகின்ற பொழுது, இரவையிலே தன்னுடைய பிள்ளையை தூங்க வைக்குகின்ற பொழுது, அல்லது ஏதாவது வேறொரு சந்தர்ப்பத்திலே, மகனே இப்படி இப்படி பண்பாட்டோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இப்படி தன்மைகளோடு நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும், இப்படி இப்படி பெரியார்களுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நம்மிலே எத்தனை பேர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே குர்ஆன் இது வரலாற்றை மாத்திரம் பேசக்கூடிய ஒரு நூல் அல்ல. இது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த விடயங்கள் செயல்முறையிலே வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய விடயத்தில் எவ்வளவு நாங்கள் இந்த விஷயத்தில் நடந்திருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துல பண்பாடுகள் வர வேண்டும், நல்ல தன்மைகள் வர வேண்டும், மனிதநேய பண்பு வர வேண்டும் என்று பேசுகின்ற நாம் நம்முடைய பிள்ளையினுடைய நிலைமையை யோசித்தோமா? நம்முடைய பிள்ளை பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறதா? நம்முடைய பிள்ளை மூத்தவர்களுடைய பேச்சை கேட்கிறதா? ஊரிலே நல்லவர்கள், நல்ல மக்கள், நிர்வாகிகள், மூத்தவர்கள் இவர்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதா என்பதை ஒவ்வொரு பெற்றார்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய தாய், இப்படி பார்க்குகின்ற பொழுது குர்ஆன் எவ்வளவு தூரம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் என்கின்ற தொடர் வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் அதாவது நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கும், நபிமார்களுடைய பெண் மக்களுக்கும், அதே போன்று முஃமின்களுடைய பெண் மக்களுக்கும் அல்லாஹ் புத்திமதி சொல்லுகிறான், எப்படி பெண்கள் நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்கள் அவர்கள் நினைத்தது போன்று வாழ முடியாது. அவர்கள் நினைத்தது போன்று அவர்களுடைய ஆடை கலாச்சாரங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்கள் நினைத்தது போல் வெளியிடங்களிலே சுற்றித் திரிய முடியாது. குர்ஆன் அழகாக பேசுகிறது, நபியே நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களிடத்துல, உங்களுடைய பெண் மக்களிடத்துல, இன்னும் முஃமினானவர்களுடைய பெண் மக்களிடத்துல சொல்லுங்க, அவர்கள் தன்னுடைய அலங்காரங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், முந்தானைகளை போட்டு தன்னுடைய உடம்பை நல்ல முறையிலே மறைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே காட்ட முடியாது, அழகை காட்ட முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் பக்குவமாக இருக்க வேண்டும். ஆண்களை போன்று பஜாறுகளிலும், அதாவது கடை வீதிகளிலும், ஏனைய ஆண்கள் புழங்கக்கூடிய இடங்களிலும் சுற்றித் திரிய முடியாது. இப்படி சில கட்டளைகளை குர்ஆன் விதித்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த கட்டளை? குர்ஆன் அதனையும் சொல்லுகிறது. அவர்கள் நல்ல உடையுடுத்து செல்லுகிறார்கள், இஸ்லாமிய முறையோடு செல்லுகிறார்கள் வெளியிலே.
அவர்களுடைய உடம்புடைய அங்கங்கள் வெளியாகவில்லை, அழகான முறையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை மக்கள் இவர் ஒரு பத்தினியானவள், இவர் ஒரு பத்தினியான பெண், இவள் இஸ்லாமிய முறைப்படி செல்லுகிறாள் என்கின்ற அந்த கோலத்தை வைத்து அவளுக்கு வர இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அகன்று சென்று விடும் என்கின்ற விடயம் குர்ஆனிலே பேசப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் யோசிப்போம், எங்களுடைய மனைவி, என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் இப்பொழுதோ எப்படிப்பட்ட உடை உடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படியான நடைமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான பெண்கள் பஜார்களுக்கு இறங்கிவிட்டார்கள், கடை வீதிகளுக்கு சென்று விட்டார்கள், ஆண்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு சென்று விட்டார்கள். கையிலே பெரும் ஒரு போனை எடுத்துக்கொண்டு அது இல்லாமல் வெளியிறங்க முடியாது, அது இல்லாமல் எங்கேயும் செல்ல முடியாது என்பதை போன்று இன்று பெண் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யார் இதற்கு பொறுப்பு? கண்ணியமானவர்களே, வெறுமனே திருமணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், கொஞ்ச காலம் வாழ்ந்தோம், மரணித்தோம் என்றில்லை. இதற்கு பின்னால்தான் விடயம் இருக்கிறது. அந்த மரணத்திற்கு பின்னால்தான் விடயம் இருக்கிறது. என்ன விடயம்? முடித்த மனைவியை பற்றி அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும், பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சமூகத்திலே மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால், சமூகத்திலே நல்ல மனிதநேய பண்பும் பண்பாடுகளும் வளர வேண்டுமாக இருந்தால் தன்னிடத்திலிருந்து ஆரம்பித்து, தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து நாம் செல்லுவோமாக இருந்தால் இந்த தன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோடு மாத்திரம் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எங்களை சுருக்கிவிடவில்லை, இதோடு சுருக்கவில்லை, தொடர்ந்து இருக்கிறது. எங்களை நாம் பார்ப்பதை போன்று, எங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதை போன்று ஏனைய சமூகத்தவர்களையும், அதாவது ஏனைய எங்களுடைய சகோதரர்களையும் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வகையிலே பார்ப்பது? எந்த வகையிலே பார்ப்பது? குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. குர்ஆன் அழகாக பேசுகிறது. உலகத்திலே அல்லாஹ் வெளியாக்கிய உம்மத்துகளிலே சிறந்த உம்மத் இந்த மனித சமுதாயம், இந்த முஸ்லிம்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத், இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் தான் வெளியாக்கப்பட்டவர்களிலே ஆக சிறந்தவர்கள். ஏன் சிறந்தவர்கள்? கண்ணியமானவர்களே, இங்கேதான் மனிதநேய பண்பு, மனிதநேய பண்பு, நல்ல பண்பாடுகள், நல்ல அகலாக்குகள் எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. ஏன் இந்த உம்மத் சிறந்த உம்மத்தாக இருக்கிறார்கள் என்றால், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நலவான விடயங்களை ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். கெடுதிகள் நடப்பதை கண்டால் அதனை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். இதனாலதான் அல்லாஹ் சிறந்த உம்மத் என்று இந்த உம்மத்துக்கு பேர் வைத்திருக்கிறான். வெறுமனே எங்களோடு முடித்து விட முடியாது, எங்களுடைய குடும்பத்தோடு முடித்து விட முடியாது, அதையும் தாண்டி நம்முடைய சமூகத்தை பற்றி உண்டான கவலையும் அந்த கரிசனையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகிறோம், நாம் ரமலான் வந்தால் நோன்பு நோக்கிறோம், நாம் ஹஜ் செய்கிறோம், ஏனைய வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் என்னை கொண்டு எத்தனை பேர்கள் ஈடுபட்டார்கள்? நான் எத்தனை பேர்களை நல்ல வழியில் எடுத்திருக்கிறேன்? நான் எத்தனை பேர்களை தொழுகைக்கு அழைத்திருக்கிறேன்? நான் எத்தனை பேருக்கு நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிறைய பேர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்தையும் பார்க்க வேண்டும், சமூகத்தை பற்றி உண்டான கவலையும் கரிசனையும் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. அப்போதுதான் சிறந்த உம்மத்தாக இந்த உம்மத்து இருக்கிறது என்பதிலே, அதாவது இருக்கிறது என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே நாம் நலவுகளை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று கெடுதிகளை, பாவங்களை விட்டும் மனிதர்களை, சம்பந்தப்பட்டவர்களை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் நடக்கிறது என்று
பாவம் நடைபெறுகிறது என்று ஒதுங்க முடியாது. பாவம் அந்த வீட்டிலே நடக்கிறது தானே, என்னுடைய வீட்டுக்கு வரவில்லையே, என்னுடைய ஊருக்கு இன்னும் வரவில்லையே, என்னுடைய மஹல்லாவை இன்னும் பாதிக்கவில்லையே என்று கண்மூடித்தனமாக இருந்துவிட முடியாது. ஒரு பாவம் சமூகத்திலே நடக்கிறதாக இருந்தால் ஹதீஸும் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய கையினால் தடுக்க முடியுமாக இருந்தால் தடுத்துக் கொள்ளுங்கள், அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துங்கள். அல்லது உங்களுடைய நாவினால் உங்களுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். அப்படி இல்லாவிட்டால் அது பாவம், அதை நான் வெறுக்கிறேன் என்பதாக ஒதுங்குங்கள் என்று மூன்றாம் தரமாக அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்பவர்கள். பாவங்கள் அடிக்கடி நிகழும். பாவங்கள் நிகழுகின்ற பொழுது நாம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும், பாவத்தில் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும். இது ஒவ்வொருவர்களினுடைய கடமை, பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எந்த வகையான பாவமாக இருந்தாலும் சரி, ஒருவர் தாய் தந்தையர்களை பகைத்துக் கொண்டு வாழ்கிறார், அவரிடத்திலே போய் நல்ல புத்திமதிகளை சொல்லி அவரை உறவாக்கி வைப்பது. ஒருவர் குடும்பத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார், அவரை குடும்பத்தோடு சேர்த்து வைப்பது. ஒருவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அவரை தொழுகையோடு தொடர்பாக்குவது. ஒருவர் போதை பொருளுக்கும், அதாவது கூடாத பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்கிறார், அவரை எப்படியாவது அதிலிருந்து திருத்துவதற்கு முயற்சி செய்வது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். ஒரு சிலர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அது அவர்களுடைய பணி, அவர்கள் செய்து கொள்வார்கள். நாம் ஓரமாக இருப்போம், நாம் இதிலே தலை போடக்கூடாது, நாம் தலை மூக்கை நுழைக்க கூடாது, நாமும் நம்முடைய குடும்பமும் என்று இருந்து விடுவோம் என்று இருப்போமாக இருந்தால் அதன் விளைவு இன்னும் கொஞ்ச காலத்திலே, சொற்ப காலத்திலே நாம் கண்கூடாக பார்க்க வேண்டி வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு பாவம் நடக்கிறதாக இருந்தால் முறையானவர்களோடு சேர்ந்து அதனை திருத்துவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இதிலே அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சமூகத்தை, நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதும், நல்ல மனப்பான்மை கொண்ட ஊழல் மோசடிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் இந்த விடயங்களை நாம் கையாளுவதுதான் ஆக முக்கியமான விடயமாக எமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனையும் தாண்டி மனித நேயத்தோடு நாம் வாழ வேண்டும். எல்லோருடனும் நல்ல முறையிலே அஹ்லாக்கோடு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை எந்த அளவுக்கு இருந்தது என்றால், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு அந்நிய ஒரு யூதருடைய ஒரு சவம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது அவருடைய அடக்க ஸ்தலத்தை நோக்கி. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், உட்கார்ந்து இருந்தவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது முஸ்லிமான ஒருவருடைய உடல் அல்ல, சடலம் அல்ல, அது யூதருடையது, அது அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒருவருடையது, ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவும் ஒரு ஆத்மாவல்லவா, அதுவும் ஒரு உயிர்தானே, அதனை நேர்வழிப்படுத்தி இருந்தால், அதற்கு புத்திமதிகளை சொல்லி இருந்தால் நல்ல முறையிலே உலகத்தை விட்டு பிரிந்திருக்குமே என்ற அந்த தூர நோக்கு யோசனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு நம்முடைய ஒவ்வொரு வருடத்திலும் இருக்க வேண்டும். ஏனைய பள்ளின சமூகத்தோடு நாம் வாழுகின்ற நாம் எல்லோருடனும் அஹ்லாக்காக நல்ல முறையிலே நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் நடந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் சிறந்த ஊழல் மோசடிகள் இல்லாத அதாவது மனப்பான்மை உள்ள, நல்ல உதவுகின்ற மனப்பான்மை உள்ள ஒரு சமூகத்தை எம்மால் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக இந்த விடயங்களோடு தொடர்பு பட்டதுதான் ஒரு மனிதனுக்கு, அதாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு பழக்கம் பொய். இந்த பொய்யினால் பல பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது, கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள், பொய்யை மட்டும் பேசாதீர்கள். பொய் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், நம்மை எங்கோ கொண்டு போய் விட்டுவிடும், நம்முடைய
குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வாழ்வாதாரத்தில் பல பிரச்சனைகளை நாம் பார்ப்போம் இந்த பொய்களின் மூலமாக. அதிலேயும் குறிப்பாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பொய்கள் மலிந்து காணப்படுகின்றன. அது சொல்வதனால அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவானோ என்கின்ற ஒரு உணர்வும் நமக்கு வருவதில்லை. குறிப்பாக சில இடங்களிலே சில பேர்கள் நாம் நம்முடைய வியாபாரத்துக்காக வேண்டி, நம்முடைய பொருளை விற்பனை செய்வதற்காக வேண்டி, அல்லது வேறு வேறு விடயங்களுக்காக வேண்டி சத்தியம் செய்து விடுவோம். பொய்யான முறையிலே சத்தியம் செய்து விடுவோம். இந்த சத்தியம் இது எவ்வளவு பாரதூரம் என்பதை நம்முடைய சமூகம் விளங்கவில்லை. சத்தியம் என்பது வெறுமனே வாயினால் சொல்லிவிட்டு செல்வதோடு மாத்திரம் முடிந்து விடாது. அன்றிலிருந்து தான் இவருக்கு தொடக்கம். இவர் பொய்யான முறையிலே சத்தியம் செய்திருந்தால், அது எந்த ஒரு விடயத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை வருகிறது, கடைசியிலே இறுதியாக சத்தியத்துக்கு வருகிறது, சத்தியம் பண்ணிவிட்டு அந்த குடும்பம் பெறுகிறது. ஆனால் பண்ணப்பட்ட சத்தியம் பொய்யான சத்தியமாக இருந்தால் அன்றிலிருந்து தான் அவருக்குரிய தைத்திரியம் முசீபத்துகள் ஆரம்பிக்கும். இதே போன்று எல்லாவற்றுக்கும் இதுதான். பொய் சத்தியம் ஆக பயங்கரமானது. பொதுவாக ஒரு மனிதன் எப்போது சத்தியமிடலாம்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் எப்பொழுது சத்தியம் செய்யலாம்? அடிக்கடி எடுத்ததற்கெல்லாம் ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறான் என்றால், வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன், குர்ஆன் பேசுகிறது, நபியே நாயகமே, எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்கின்ற அற்பமானவர்களோடு அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். எடுத்ததற்கெல்லாம் சத்தியம். இன்றைக்கு நாம் சமூகத்துல நிறைய பேர்களை பார்க்கிறோம், வல்லாஹி வல்லாஹி, தன்னுடைய பிசினஸ்ல, தன்னுடைய பொருள்ல விற்பனை செய்யக்கூடிய விடயத்தில அல்லது வேறு வேறு விடயங்கள்ல அது அவருடைய பழக்கத்திலே ஊறி போன ஒன்றாக காணப்படுகிறது. அதனுடைய பார தூரத்தை அவர் அறியவில்லை, விளங்கவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எப்போது சத்தியம் செய்யலாம்? ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வேறொரு பிரச்சனையாக இருக்கட்டும், தான் ஒரு நிரபராதியாக இருக்கிறேன், ஆனாலும் அந்த இடத்திலே தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு எந்த வழிகளும் இல்லை, சத்தியம்தான் ஒரே வழி என்றிருக்கும் பொழுது சத்தியத்திற்கு இறங்கலாம். வேறு வேறு விதத்திலே தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அதன் மூலமாக நிரூபிக்க வேண்டும். இல்லை, சத்தியத்தை கொண்டுதான் என்னால் நிரூபிக்க முடியும் என்றிருந்தால் அப்பொழுதுதான் சத்தியம் செய்யப்பட வேண்டும். யாரின் மீது சத்தியம் செய்யப்பட வேண்டும்? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். வேறு யாரின் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. சிலர்கள் உம்மாவின் மீது, வாப்பாவின் மீது, பிள்ளைகளின் மீது, என்னுடைய பச்சிலம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லது என்னை விட்டும் பிரிந்த என்னுடைய உம்மாவின் மீது சத்தியமாக, வாப்பாவின் மீது சத்தியமாக, அல்லது நான் சாப்பிடுகின்ற இந்த சோறு, இந்த அன்னத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் பல வகையிலும் இன்று சத்தியம். யாரின் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. எந்த வஸ்துவின் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான். குர்ஆனாக இருந்தால் குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய கலாம். அந்த கலாம் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதை கொண்டு நாட்டம் அல்லாஹ் தான். காபாவின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அதை கொண்டு நாட்டம் அல்லாஹ் தான். காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை தவிர வேறு எதுவின் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே தான் சத்தியம் செய்யப்பட வேண்டும். அதிலும் பொய் சத்தியம் நிகழுமாக இருந்தால் அதனுடைய பாரதூரம் என்ன, பொய் சத்தியத்தினுடைய விளைவுகள் என்ன, பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, ஒருவர் அந்த இடத்தை சமாளிப்பதற்காக வேண்டி, அந்த இடத்திலே அப்படியே நழுவிச் செல்வதற்காக வேண்டி, அந்த இடத்திலே உள்ளவர்களையும் அங்கே நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடியவரையும் சமாளிப்பதற்காக வேண்டி ஒரே ஒரு வார்த்தை தானே என்று சத்தியம் செய்து விடலாம். ஆனால் அவருடைய அந்த சத்தியத்தினுடைய விளைவை, பாரதூரத்தை அன்றிலிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்வார். என்ன நடக்கும்? ஒருவன் பொய் சத்தியம் செய்வானாக இருந்தால், ஒருவன் பொய் சத்தியம் செய்து மரணிப்பானாக இருந்தால், ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் கோபமாக இருக்குகின்ற நிலைமையிலே இந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பான்.
அது மட்டுமல்ல, அல்லாஹ் நரகத்தை, அதாவது சுவர்க்கத்தை இந்த மனிதனுக்கு தடை செய்து விடுவான். நரகத்திலே அந்த மனிதனை சென்று, அதாவது கொண்டு சென்று போட்டு விடுவான். அல் யமீனுல் கமூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கமூஸ் என்றால் கமஸ், அதாவது மூழ்குவதற்கு பெயர். நரகத்திலே அல்லாஹ் மூழ்கடிக்க செய்து விடுவான். பொய்ச்சத்தியம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாள்ல ஹயாத்துல அந்த விடயங்களை கண்கூடாக பாணுவார். எப்படி? தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, தனக்கு நோய், தன்னுடைய பிள்ளைக்கு நோய், தன்னுடைய மனைவிக்கு நோய், தன்னை, அதாவது தன்னோடு இருப்பவர்களுக்கு நோய், இப்படி பல ஃபித்னாக்களுக்கு அவர் அகப்படுவார். பைத்தியமான வரலாறுகளும், பொய் சத்தியத்துக்கு பின்னால் பைத்தியமான வரலாறுகளும் இல்லாமல் இல்லை. பைத்தியம் பிடித்து போன வரலாறுகள் இல்லாமல் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய்ச்சத்தியம் ஆக பயங்கரமானது. எந்த நேரத்திலேயும் தான், எந்த ஒரு தருணத்திலேயும் தான் சத்தியம் பொய்யாக இருந்து விடக்கூடாது. அந்த கட்டத்துக்கு யாரும் வைத்திடக்கூடாது. போன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்திலும் அவர் பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழுவாரு. அவரால் ஈடுகொடுத்துக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுவாரு. மௌத்துக்கு பின்னாலேயும் அதனுடைய விபரீதங்கள் அவர் கண்டுகொள்வாரு. எனவே நாங்கள் அந்த விடயங்களை கவனத்துல கொண்டு நல்ல உண்மை பேசக்கூடியவர்களாக, நல்ல சமூகத்தோடு சமூகத்தை பற்றி உண்டான சிந்தனை கொண்டவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாம் எம்முடைய இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை எங்களிலிருந்து ஆரம்பித்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து, அதோடு சேர்த்து சமூகத்தினுடைய சிந்தனையையும் சுமந்தவர்களாக நாம் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிறந்த சமுதாயம் நம் கண் முன்னால் உருவாகுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த விடயங்களை, பேசப்பட்ட விடயங்களிலே கருத்திலே கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்தல் புரிவாயாக. நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. நம்முடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி நல்ல குணாதிசயங்களோடு, நல்ல அஹ்லாக்குகளோடு உலகத்திலே வாழும் பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. கலிமா தய்யிபாவோடு உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه من اتصلت عين بنظر. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب القبر وعذاب النار وتدخلكم الجنة الأعلى. فاعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما
تعظيما وثنى بملائكته تكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وارض اللهم عن خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن ستة الباقين من العشرة المبشرين وعن السبتين الشهيدين إمامي أهل الجنة سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما وعن الزهراء البتول فاطمة بنت رسول الله صلى الله عليه وسلم وعن أمهات المؤمنين وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين وعن التابعين وتابع التابعين بإحسان إلى يوم الدين والله عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا ظلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم ويشكركم يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون